அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களுடன் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிடி பிஆர்டி 2024 எக்ஸாம்கள் எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க. உங்களால் முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய இந்த 19 நாட்களை மிக சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நல்ல மதிப்பெண்கள் பெற்று அரசு பள்ளி பட்டதாரி ஆசிரியர் வல்லமையை பயிற்றுனர் ஆக முடியும். அதற்கு முதல்ல என்னுடைய சார்பாக எல்லாருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். நாட்கள் குறைய நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகமாகிட்டு தான் போயிட்டுருக்கணும். நம்ம நல்லா படிச்சுட்டு இருக்கோம். கண்டிப்பாக இன்னும் இருக்கக்கூடிய நாட்களில் நல்லா படிப்போம். எக்ஸாம் நல்லபடியாக அட்டன் பண்ணுவோம். நமக்கு கண்டிப்பாக வேலைக்கு போய்டுவோங்கிற நம்பிக்கை மட்டும் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் போயிட்டுருக்கணும். அதை விட்டுட்டு நாள் குறைய இன்னும் இவ்வளோ நாள் தான் இருக்குன்னு ரிவிஷன் பண்ணணும், எல்லாம் படித்ததெல்லாம் புதுசாக இருக்குது, மீண்டும் படிக்கிற போல தான் இருக்குது, ஏற்கனவே பழைய டேட்டில் வச்சுருந்தாலாவது பரவாயில்ல, இந்த மாதிரிலாம் யோசிக்கிறத விட்டுட்டு இருக்கக்கூடிய நாட்களை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க. வேறு எதை பற்றியும் தயவுசெய்து யோசிச்சிடாதீங்க. நம்மளுடைய இலக்கு நான் ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்துட்டுருக்கேன். ஏன்னா நம்ம இந்த பார்டரில் மார்க் வாங்கிட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு மதில் மேல் போன போல் அந்த நிலையில் நான் நிறைய டைம் இருந்து பார்த்துட்டு தான் எனக்குள்ளார அப்படி ஒரு எண்ணம் வந்தது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜென்ரல் டர்னில் இப்போ நம்ம மேஜரில் ஒரு 200 சீட்டு இருக்குப்பா. 200 சீட்டில் ஒரு 60 சீட்டு ஜென்ரலில் ஒதுக்குவாங்க. நம்ம அந்த 60ல் ஒன்றா வரணும். அது 60ங்கிறது 60வது இடம் கிடையாது. நம்ம டாப் 10க்குள்ளார வரணும். நம்ம அந்த ஜென்ரல் 10ல் வேலைக்கு போகணுங்கிறது தான் என்னுடைய இலக்காக இருந்தது. அதை என்னால் அடைய முடிஞ்சுது. உங்களுக்கும் அதுதான் இலக்காக இருக்கணும். ஏன்னா நிறையவுக்கும் நம்ம அனுபவிச்சிட்டோம். எது நாளாக குறிப்பாக சொல்லணும்னா நிறைய தேர்வுகளில் கரெக்டாக சேம் மார்க்கில் நம்மளுக்கு கிடைக்காத போனது, இன்னும் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதுலேருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம் தான் அது. அதனால தான் உங்ககிட்டலாம் சொல்லிகிட்டு இருக்கேன். முடிந்த அளவுக்கு நல்லா மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணணும். நம்மளுடைய எய்ம் வேலைக்கு போகணுமே தவிர 90 மார்க் எடுக்கணும், 80 மார்க் எடுக்கணும், 60 மார்க் எடுக்கணும், அது விஷயம் கிடையாது. நம்மளுடைய கேட்டகரிக்கு இவ்வளோ தான் கட் ஆஃப் வரும், நம்மளுக்கு காம்படிஷன் கம்மியாக இருக்குது, இல்லை நம்மளுக்கு அதிகமாக இருக்குது, அதெல்லாம் எதையும் யோசிக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு போஸ்டிங் உண்டு அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொண்டு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். நம்மளுடைய இலக்கு ஜென்ரல் 10ல் வரணும். கண்டிப்பாக முடியுங்க. இப்போ எல்லாருமே படிச்சுட்டு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணணும். அதே போல் உங்களுக்கு தெரிஞ்ச யூனிட் எல்லாமே ஒரு அலட்சியமாக இருப்பாங்கல்ல. இப்போ நம்ம ஒரு 6 பாடங்கள் பசங்க சொல்லுவாங்க, எனக்கு இந்த படம்லாம் ஈஸியாக இருக்கும், அதை நான் பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு தான் போவீங்களே, சரியாக பார்க்க மாட்டீங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு சில யூனிட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்போம், அதனால ஈஸியான யூனிட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதில் என்ன செய்வீங்க, சரி அது நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம், எப்படியா இருந்தாலும் நம்மளுக்கு அதில் மார்க் வந்துடும் அப்படிங்கிற ஒரு ராங் கால்குலேஷன் நிறைய பேர் கொடுப்பாங்க. நானும் அப்படிலாம் செய்யவே இல்லை. எனக்கு நல்ல இந்த மாதிரி நம்ம ஒரு ஐடென்டிஃபை பண்ண யூனிட்லாம் இன்னும் மீண்டும் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா தெரியாததில் மிக கவனமாக நம்ம படிப்போம். ஆனால் தெரிஞ்சது தானே சும்மா ஓவரெல்லாம் பார்த்துக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துடாதீங்க. நமக்கு தெரிஞ்சதில் தான் நிறையாவுக்கு தப்பு பண்ணுறோம். உங்களுக்கும் அனுபவங்கள்லாம் எல்லாருக்குமே இருக்கும். அதனால் எல்லாருமே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். இப்போ கிடச்சிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் நான் தொடர்ந்து சொல்லுவேன். இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை யாருமே தவற விடக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கணும் ஒவ்வொருத்தவங்களுமே. ஏன்னா நம்மளுக்கு இப்போ வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த டிஆர்பி ஆனுவல் பேனர்லேயும் நம்ம தெளிவாக அதில் பார்த்துருப்போம். பிஜிடிஆர்பிக்கு எவ்வளோ காலியிடங்கள் கொடுத்துருக்காங்க, இடைநிலை ஆசிரியருக்கு, அதுக்கப்புறம் என்னென்ன வகையிலான தேர்வுகள், எவ்வளவு இடங்கள் நிரப்புகிறாங்க. இப்போவே எப்படின்னா 10-11 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தேர்வு வைக்கிறாங்க. அதிலே இப்போ பிடி பிஆர்டியில் பார்த்தோன்னா 2500 இடங்கள் சொல்கிறாங்க. இனிமேல்லாம் நம்ம எப்படி அவங்க கால்ஃபர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து பாருங்கள். அதனால் அடுத்த தேர்வில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் தயவுசெய்து யாருமே யோசிக்க வேணாம். எந்த எஃபர்ட் நீங்கள் கொடுக்கறதுனாலும் இந்த தேர்வுலேயே உங்களால் என்ன முடியுமோ மேக்ஸிமம் எஃபர்ட் கொடுங்க, தயவுசெய்து நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாருமே டெட்டு பாஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. மற்ற தேர்வுகளை ஒப்பிடும்பொழுது இதில் போட்டி அப்படிங்கிறது குறைவு தான். மற்ற தேர்வுகளை ஒப்பிடும்போது நான் சொல்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 42,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம ஒவ்வொரு மேஜரும் நம்ம பிரித்து பார்த்தாலும் கூட மற்ற தேர்வுகளை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல அதிகமான வாய்ப்புகள் தான் இருக்குது. அதனால் எதை பற்றியும் யோசிக்காமல் உங்களால் முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு முறை வேணாலும் ரிவிஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம், தப்பே இல்லை. இந்த 19 நாள் நம்ம எந்த அளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மதிப்பெண்கள் உயரப்போகுது, உங்களுடைய பொசிஷனும் வரப்போகுது. ஸ்டேட் ஃபஸ்ட்டு கூட உங்களால் எடுக்க முடியும். கான்ஃபிடென்ஸ் வேணும். நிதானமாக முதல்ல படிக்கணும், நிறைய தகவல் தெரிஞ்சுக்கணும். இது போதும்னு நினைக்கக்கூடாது, இல்லை நம்மளால் இதோட முடிச்சுக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு நம்ம திட்டமிட்டு படிக்கணும். இன்றைக்கி இந்த யூனிட்டை படித்து முடிக்கணும்னு நினச்சா முடிச்சு தான் ஆகணும். நம்ம பசங்க போல் இன்னும் ஒரு 5 நாள் ஒரு தேர்வுக்கு லீவ் விட்டாங்கன்னா நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டு அப்படியே கடந்து போவோம். நம்மளும் நிறைய பேர் அப்படி தான் இருக்கோம்.
இப்போ ஏற்கனவே ஜனவரி 7 பரீட்சை வச்சுருந்தா கூட பெட்டராக இருந்திருக்குன்னு இப்போ நிறைய பேர் நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? அது உண்மைதான். அதனால் இந்த மாதிரியான ரீசன் சொல்லாமல் எல்லாருமே நல்லா படிங்க. இருக்கிற நாட்களை 19 நாட்களை சரியான முறையில் நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அரசு பள்ளி பட்டதாரி ஆசிரியர் ஆக முடியும். என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை நான் தொடர்ந்து கொடுத்துட்ருப்பேன். அதே போல் ஸ்கூல் புக்கு, இந்த +1 +2 புக்கு கண்டிப்பாக எல்லா மேஜருமே உங்களுக்கு அடிப்படை 11th 12th புக்கில் இருக்கும். ஒரு சில பாடங்களுக்கு அதிகமான அளவில் இருக்கும், ஒரு சில பாடங்களுக்கு குறைவான அளவில் இருக்கும். ஆனால் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் 11th 12th புக்ஸை கண்டிப்பாக ரெஃபர் பண்ணிக்கணும். அதே போல் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கூட இப்போ நார்மலாக கூகுள்லேயே உங்கள் பாடத்துக்கு அடித்து அதை MCQன்னு டைப் பண்ணாலே இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எல்லாம் JEEயில் வருது, நீட்டில் வருது. இப்போ இருக்கக்கூடிய சிலபஸ் எல்லாம் கூட அதிலே கவர் ஆகுது. நீ என்ன மேஜராக இருந்தாலும் பரவாயில்ல, அதனுடைய டைட்டில் கொடுத்து MCQ கொடுத்தாலே உங்களுக்கு அது வரும். அதனால் நிறையவுக்கு ரிவிஷன் பண்ணுங்கள், நிறையாவுக்கு தெரிஞ்சுக்கிங்க தகவலை. எல்லாமே நம்மளுக்கு கூகுளில் டைப் பண்ணாலே டீட்டெயில்டாக வருது. ஏதோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கோ இல்லை பல்வேறு நுழைவுத் தேர்வுகள் இருக்குது, ஏதோ நம்ம மேஜர்லேருந்து அந்த டாபிக் நம்ம அடித்தாலே நிறைய MCQ வருது. அதை நீங்கள் நிறையாவுக்கு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிருப்பீங்க. ஏதோ ஒரு வகையில் இப்போ தப்பு பண்ணிங்கன்னா கூட வருத்தப்படாதீங்க. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இப்போ தான் தவறு வந்தால் கூட ஒன்றும் பெருசாக எடுத்துக்க வேணாம். இந்த தவறுகள்லாம் நம்ம பரீட்சை அன்னைக்கு வராமல் பார்த்துக்கணும். அதுதான் முக்கியமானது. எல்லாருக்குமே முதல் முறை நம்ம இந்த இப்போ முதல் முறை அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை, தேர்வு எழுத போகிற 42,000 பேருக்கு இது ஒரு முதல் அனுபவம் தான். அதை எல்லாருமே மனசில் வச்சுக்கணும். இப்போ ஏதாவது தவறு இல்லை பார்க்கும்போது ஏதாவது மிஸ்டேக் வருது அப்படின்னா என்னென்ன தவறுகள் செய்கிறோமோ அது எல்லாத்தையுமே நம்ம தேர்வு அன்னைக்கு February 4 அன்னைக்கு அதெல்லாம் மீண்டும் நடைபெறாமல் பார்த்துக்கிட்டாலே போதும். கண்டிப்பாக உங்களை நீங்கள் சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். நம்ம எதில் வீக்காக இருக்கும், எதில் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிலாம் அனலைசிஸ் பண்ணி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த முறை நீங்கள் எல்லாருமே வேலைக்கு போயிடுவீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த நம்பிக்கை வரணும். அனைவருக்கும் நன்றி.